இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமாய் சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய காணொலிகளில் ஒரு சில காணொலிகளில் இருந்து சில கமெண்ட் எடுத்திருக்கோம். அதாவது என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கமெண்ட் போட்டே வருவாங்க. அதாவது என்ன கமெண்ட் போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. நம்ம தொடர்ந்து அந்த காணொலிகளில் அவங்க போடுற பல கமெண்ட்டுகளுக்கு காணொலி நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ்லேயே இருக்குது, நம்மளுடைய வீடியோவிலே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தேடி பார்க்கலாம், சரி தேடி பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நம்மளோட யூடியூப் வீடியோஸ்லேயே வந்து நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனால் அது எதுவுமே பார்க்குறதில்ல. எல்லா வீடியோஸ்லேயும் சேம் கமெண்ட்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க போட்ட கமெண்ட்டுகளுக்கு நம்ம சில பதில்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி முதல் கமெண்ட் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அறிவொளி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, பாண்டிய மறவர்கள் என்றால் தெலுங்கு நாயக்கர் படை வரும்போது எதிர்த்து ஏன் சண்டை போடவில்லை? மறவர் பாளையங்கள் ஏன் பாண்டியர் என பெயர் வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காப்புல. இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1400 அதாவது 14ஆம் நூற்றாண்டில் நரசநாயக்கர் வந்து படையெடுத்து வரும்போது அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மானபூசணன் அப்படிங்கிற அந்த மறவர் தான், பாண்டிய மறவர் தான் எதிர்த்து சண்டை போட்டுறாரு. இதை வந்து அவங்களே அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் மறவர்களை வீழ்த்தி தான் வந்து மதுரையை கைப்பற்றினோம் அப்படின்னு நரசநாயக்கரோட படையெடுப்பை எதிர்த்து நின்னது பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிய மறவர், மானபூசணன் அப்படிங்கிற மறவர், அதாவது ஒரு பாண்டியர். அவர் தான் நரசநாயக்கர் படையெடுப்பு இங்கே வரும்போது அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டது. அதற்கு அடுத்த கேள்வி வந்து இவங்க பார்த்திங்கன்னா, எதற்காக வந்து மறவர் பாளையம் யாருமே பாண்டியங்கிற பேர் இல்லை, அதாவது எதுவுமே படிக்கலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன்கோட்டை பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திர ராமசாமி பாண்டியர், அதுக்கப்புறம் சேத்தூர் சேவுக பாண்டிய தேவர், அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆவுடையார்புரம் வரகுண சிந்தாமணி பாண்டிய தேவர், சாயல்குடி அன்னசாமி பாண்டியர், அதுக்கப்புறம் மணியாச்சி பூலோக பாண்டியன், ஊற்றுமலை மருதப்ப பாண்டியர், இப்படி எல்லாருமே பாண்டியர் தான். அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, ரொம்ப கோபமாயிட்டாப்புல, டென்ஷன் ஆகி ஒரே ஒரு கேள்வி, மறவர் பாளையம் எப்படி வந்தது, இதற்கு பதில் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் மறவர் பாளையம் எப்படி வந்தது என்று பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. யார்? பிருத்திவி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் போட்டிருக்காப்புல. மறவர் பாளையம் எப்படி வந்தது, குறிப்பாக நம்ம ஊற்றுமலை பாண்டியர்கள் எடுத்துக்கோம். இந்த ஊற்றுமலை பாண்டியர்கள் எடுத்துக்கிடும். இந்த ஊற்றுமலை பாண்டியர்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர் தான் ஊற்றுமலை பாண்டியருக்கு விஜய குணராம பாண்டியன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து ஆளை செய்கிறார். பாண்டியர்கள் தான் ஊற்றுமலை பாண்டியர்களையே உருவாக்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வரலாறு. பாண்டிய மன்னர்கள் தான் ஊற்றுமலை பாண்டியர்களை விஜய குணராம பாண்டியன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து கொடி கொடுத்து ஆளை செய்கிறாங்க. ஸோ எப்படி பாண்டியர் பாளையங்கள் உருவானது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர் தேவர் என்றால் பிற மொழியினரிடையே ஏன் ஆட்சியை விட்டு கொடுக்க வேண்டும்? தெலுங்கு ஆட்சிக்கு எதற்கு நீங்கள் துணை போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எங்கே விட்டு கொடுத்தாங்க? கடைசி வரைக்கும் போரிட்டு சண்டை போட்டு வீழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் போய் பார்க்கலாம் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில். மாமன்னர் மாமறவர் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர், அரசின் கயத்தார் போரில் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவர் கொண்டையங்கோட்டை மறவரில் அப்படின்னு தெளிவாக இருக்குது. நின்று சண்டை போட்டு செத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர். இன்றைக்கும் நடுக்கெல்லாம் நிற்கிறாங்க. அவங்க போரிட்டு சண்டை போட்டு செத்ததுக்கு நடுக்கெல்லாம் நின்னதுக்கு இன்றைக்கும் சாட்சி இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் போய் பார்க்கலாம். ஸோ யாருமே வந்து வந்தோடனே வந்தாங்க நீங்கள் ஆளுங்க அப்படின்னு கொடுக்கல. சண்டையிட்டு செத்து கடைசியில் முடியாமல் பாளையமாக ஜமீனாக மாறி இன்றைக்கி நீங்கள்லாம் கேள்வி கேட்குற அளவில் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நல்ல கமெண்ட்களை எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி பதில் கொடுத்துருக்கோம். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் இதே மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷனில் நம்ம சந்திப்போம், இல்லைனா வேறு ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.